பைக்கு கார்னு சொன்னீங்கல்ல. ஆமா. கடைசி காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வேளை 3 வேளை சாப்பாடு, ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தைகள், இதுதான் தேவைப்படும். நல்லா கை கால் நல்லா இருந்து இள வயசா இருக்கிறப்ப வந்து நம்ம எதுனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம வாழலாம். யாரும் தேவையில்லை, என் சொந்த காலில் நின்றுக்குவேன் அப்படின்னு. கடைசி காலத்தில் எல்லாரும் சேர்த்துருவேன். சாகிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். இது ஒரு காமெடின்னு போட்டுறது. நான் போய் தூங்க போகிறேன், நீங்களும் போய் படுத்து தூங்க போங்க. லைவ்ல யாரையுமே காணும். நம்ம சொந்தக்காரங்க வர டயத்துல லைவ் போட்டிருக்கோம் இல்லையே. எல்லாரும் லைவ் 1 மணி 2 மணி வரைக்கும் போடுறாங்கப்பா. கடைசி காலத்துல கடைசி காலத்துல தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும். ஒரு காமெடி பார்த்தேன் இன்னைக்கு. என்னன்னா, பேக்கரி ஷாப்பு, பெரிய பேக்கரி ஷாப்பு வச்சிருக்கிறவனுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியல. அவனுக்கு சுகர் இருக்கான். அப்ப என்ன பண்றது? கடவுள்கிட்ட ஆரோக்கியமும் ஆயிலும் தான் கேட்கணும். எனது பிடிச்சி வச்சுட்டு தூங்கணுமா? எது பேட்டரி லோ இது இந்த ஃபோனு. என் ஃபோன் 1 மணி நேரம் 2 மணி நேரம். எடுத்து சாப்பிடலாம் சிஸ்டர், சாப்பிடலாம். அவர் சுகர் இருக்கான், அதனால சாப்பிட முடியறது இல்லையா? சாப்பிடக்கூடாதுதான். முருகன் எனது. ஆனா அதான் கடைசி ஸ்வீட்டா? ஒரு காமெடியில் இப்போ ட்ரெண்டிங்கில் வருதுல்ல, சுகர் போகணுன்னா என்ன டாக்டர் பண்ணணும்? நீங்கள் வாக்கிங் போகணும், அப்போ தான் சுகர் குறையும் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா அப்போனா பழைக்கவும் முடியாதுன்னு ஏதோ ஒரு காமெடி வரும்ல. எடுத்து சாப்பிட்லாமா பேக்கரியில் உள்ள ஸ்வீட்டை? ஆனால் அதுதான் கடைசி ஸ்வீட்டாக இருக்குமா? தெரியல சிஸ்டர். சரி, என்ன சாப்பாடு? போய் சாப்பிடுங்க. பை டு ஆல். சொந்தக்காரங்க வர்ற நேரம் ஆயிடுச்சா? பொரி பிடிக்குமா? சேமியா சிஸ்டர், சாப்பிட்டே பேசிட்டே இருக்கேன். சேமியா சிஸ்டர், சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கீங்களா? ஓகே. எங்கெல்லாம் பரண்டி பரண்டி வச்சுருக்குங்க பாருங்க பூனைக்குட்டி. நேற்று குளிக்க வைக்கும்போது எல்லாம் பரண்டல் தான். பிடிக்காது எதுவும் இல்லை சிஸ்டர், எல்லாம்